மத்தொன்னும் வேண்டா மனமே முதலரங்கர் கத்தினம்மேய்த்த கடலனக்கீழ் உத்த திருமாலை பாடும் தொண்டரடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகும் மாலோ என் செய்கேன் உலகத்தீரே. குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே, என் செய்கேன் உலகத்தீரே. குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி, கடல் நிற கடவுளெந்தை அரவணத் துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமாலையில் இருக்கக்கூடிய 19வது பாசுரம். இப்பாசுரம் அதி ஆச்சரியமான பாசுரம். போன பாசுரத்தாலே ஆழ்வார் எம்பெருமானை பெரிய பெருமாளை சேவிக்க, அவன் கிடக்கக்கூடிய சயனமோ தனி கிடந்து அரசி செய்கிறான் எம்பெருமான் தாமரை கண்ணனாக, வெண்ணோர் பலவும் தலைமகனாக. தூதிசை கண்களை கொண்டு தம்மை தூதுவிட்டான், அவர்பால் ஆதரம் பெருக வைத்தான் அந்த அழகன். பக்கத்திலே வந்தார், அருகிலே வந்தார், சேவித்தார். சேவித்தால் சும்மாக இருக்க முடியுமா? பெருமானோ வசீகரம் பண்ண ஆரம்பித்தான். அப்படி அவரை சேவிக்க சேவிக்க ஆழ்வாருடைய கண்களிலே ஜலம் பொங்க ஆரம்பித்தது. பாஷ்பவாரியாக வெள்ள நீர்மடுகையாக வெளியே வந்தது. அந்த அந்த ஆனந்த கண்ணீர் வருகிறதோ இல்லையோ, அது வருகிற பொழுது ஆழ்வாருக்கு அப்படியே ஒரு திரை போல, ஒரு சுவரம் போலே அந்த கண்ணீர் எல்லாம் மல்கிவிட்டதாம். ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரத்தில், அதாவது கண்கள் நீர்மல்க நின்று நின்று குமுறுமேன்னு சொன்னார் ஆழ்வார். அதாவது கண்கள்ல நீர் வந்து அப்படியே குமுறுமா. ஆழ்வார் அதாவது பகவானை சேவிக்க சேவிக்க கண்கள் நீர்மல்க துவள துவள, அதாவது துவள மணிமாடனேடு திருக்குறுகூர் என்று சொல்லுகிறா போலே, அந்த துவளில் மணிமாடமோங்கு திருக்குறுகூர் அப்படின்னு பாசுரம். அப்படி திருக்குறுகூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கிற போது அப்படியே ஆனந்தமாக பாஷ்பவாரியாக வருகிறதாம் ஆழ்வாருடைய திருக்கண்களிலே. ஏன்னா அவராலே பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுடலும் அப்படின்னு ஆழ்வாருடைய சிதியோ பரமசாத்திகர். அவர் எம்பெருமானை சேவிக்க சேவிக்க நினைக்க நினைக்க அவனுடைய, அதாவது காரணம் துத்தியேயா என்ன, யார் காரணமாக இருக்கிறானோ, அகில காரணமாக, அற்புத காரணமாக, நிஷ்காரணமாக, எல்லாவற்றுக்கும் காரணமாக, சர்வ வியாபியாக, சர்வ ரட்சகனாக இருக்கக்கூடிய ஜெகத்காரணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான சேவிக்கிறார். அந்த ஆனந்தத்திலே அப்படியே கண்களில் நீர் மல்குகிறதாம். ஆழ்வாரால் சொல்ல முடியாது. பகவான் நினைக்கிறார், நினைச்சா அப்படியே குமுறி குமுறி அழுது அழுது கண்களிலே நீர் ததும்ப ததும்பத்தானும் மயக்கமிடுவார் ஆழ்வார். இது நம்மாழ்வாருடைய சிதி. தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய சிதியோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய பெருமாள் தான். அவராவது
திருப்புலியாழ்வாருடைய பொந்துக்குள்ளே திருப்புலியாழ்வாருக்குள்ளே அமர்ந்து கொண்டு யோகத்திலே 16 ஆண்டு காலம், அதுக்கப்புறமா பிற்பாடு 16 ஆண்டு காலம் முடிந்த பிற்பாடு அதுக்கப்புறம் மதுரகவிகள் வந்து தானும் அவரை அப்படி ஆசுவாசப்படுத்தி எழுப்பி பாசுரம் பாட சொன்னா பாடுவார். பத்துடையடியவர் கெளியவர்னு சொல்லுவார். அப்படியே மோகித்து போய் மயங்கி கீழே விடுவார். 6 மாதம் மோகித்து விடுவார். 6 மாசம் மோகத்திலே இருப்பார். நம்மளால நமக்கு 6 வினாடி கூட இருக்க முடியாது. நமக்கு இருக்கிற ஸ்திதி 6 க்ஷணம், அதாவது மில்லி செகண்ட் கூட நம்மளால முடியாது. ஆனா ஆழ்வார் 6 மாதம் 36 மாதங்கள் மோகித்தார். எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய அந்த பிரதிபத்தியினாலே அவன் நமக்கு கொடுத்ததான இந்த 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 வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கானோ இல்லையோ, இப்படி ஒரு ஜன்மாவை எம்பெருமான் கொடுத்திருக்கானோ இல்லையோ, இதை நினைக்கிற பொழுதே ஆழ்வாருக்கு அப்படியே ததும்புகிறது. முன்னீர் ஞாலம் படைத்தையும் முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். முன்னீர் ஞாலம் படைத்த முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன் என்று தெரிவிக்கிறார். அப்படி ஆழ்வாருடைய ஸ்திதி 36 மாதம் முகித்தார். இங்க ஆழ்வாருக்கு இவருக்கு பெரியவர்மானை போய் சேவிச்சா கண்கள்ல ஜலமா கொட்டுறது. எப்படி அனுமான் சொன்னாரோ, அனுமான் என்ன சொன்னார்? பெருமாளே ராமா, நீ இங்கே இரு, நீ இங்க இருந்துட்டா உன்னையே சேவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஸ்ரீவைகுண்டெல்லாம் வேண்டாம், எங்கெல்லாம் எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதமத்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண ரோச்சனம் மாருதின் நமதராட்சதாந்தகம்னு நான் இங்கே இருந்துறேன்னு சொல்லிட்டார் அவர். அவருக்கு இருந்தது. இப்போ இவர் தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றார், அப்படியே முன்னாடி ஒரு ஷவர் மாதிரி வந்துருத்தே, அப்படி பனிக்கட்டி இருந்தா அப்படி இருக்கும். ஏதோ அங்க இருக்குன்னு தெரியும், ஆனா என்னன்னு தெரியாது. பார்த்தோம்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைய அதுல இருக்கிற நீரெல்லாம் உருக கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் கண் அப்படி மங்கலாம் அப்படியே தெரியுற மாதிரி வரும். அது மாதிரி ஒரு ஷவர் வந்துருத்தான் ஆழ்வாருக்கு முன்னாடி. அதானே பார்த்தோம். என் செய்யேன் பாவியேனே அப்படி சொன்னார். அப்படி அவருக்கு அப்படி வந்ததுனால சேவிக்க முடியல. இது கண்களுக்கு நடந்ததான அங்க இருக்கக்கூடிய விகாரம். ஆனா இங்கே என்ன நடந்ததுன்னா, இந்த பாசுரத்துல அவயவம் திருமேனியே அப்படி ஆழ்தான், விலவலத்து படுத்தான். ஆழ்வாருக்கு பரவதைக்கிறது, விலவலக்கிறது, நடுநடுங்கிறது, என்ன பண்றதுன்னே தெரிகிறது, உருகுமால் நெஞ்சம்னு சொல்லுவது போல அப்படியே உருகி போறதான். என்ன செய்யறதுன்னு தெரியல, பதவதைச்சு போய் நிற்கிறார் இந்த பெரியவர்மாளை சேவிச்சு. அவன் நமக்காகத்தானே கிடக்கான். நம்ம கிடக்கிறானா, நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா, நம்ம வாட்டுக்கு திக்கா போயிட்டு இருந்தோம்னா, அவன் பார்த்துட்டு அப்படி இருக்கக்கூடிய ஸ்திதியாலே உருகுகிறதே நெஞ்சம். நான் என்ன செய்வேன் என்று பாடுகிறார் இப்பாசுரத்தாலே. ஏன்னா ஆழ்வாருக்கு இது வரைக்கும் இருந்த ஸ்திதி, இந்த உலகத்தை எம்பெருமான் இவ்வளவு தூரம் படைச்சிருக்கானோ இல்லையோ, படைச்சதுல 2 விதமான சிருஷ்டின்னு சொல்லுவா. ஒன்னும் சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு, மத்தொன்னு வியஷ்டி சிருஷ்டின்னு பேரு. 2 விதமான சிருஷ்டி. பகவான் பகுஸ்யாம் பிரஜாயேயன்னு சொல்லி தான் சங்கல்ப மாத்திரமாக இந்த அப்பு பிருத்திவி தேஜஸ்வாயு ஆகாசம்னு சொல்லப்படுகிற இவை எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு பஞ்சீகரணம் பண்ணுகிறான். எல்லாத்தையும் ஒன்னா பண்றான். என்ன தனித்தனியா தான் இருக்கு. அப்பு தனியா இருக்கும், பிருத்திவி தனியா இருக்கும், வாயு தனியா இருக்கும், ஆகாசம் தனியா இருக்கும், இதெல்லாம் தனித்தனியா இருக்கும். இதை எல்லாத்தையும் என்ன பண்றான் எம்பெருமான்னா, எல்லாவற்றையும் ஒன்னோடு ஒன்னா 4 மடங்கு இருக்கா, அதுல 1 மடங்கு எடுத்து அத்தோட கலக்கிறது. அதுல இருக்கக்கூடிய ஒரு 1/4 பாகத்தை எடுத்து மற்றொரு 3 பாகத்தோட சேர்க்கிறது. அதுல இருக்கக்கூடிய காலோட சேர்த்து இன்னொரு 3 பாகத்தை இன்னொரு வஸ்துவோட சேர்க்கிறது. இப்படி சேர்த்து பஞ்சீகரணம் பண்ணிட்டு பெருமாள் பிரம்மாவோட கொடுத்துருவார். படைச்சிருவா, நான்முக கடவுளே படைச்சிரு அப்படின்னு பிரஜாபதியே படைத்து விடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். அதைத்தான் ஆண்டாள் சொல்ற போது, அதாவது ஆண்டாள் சொல்ல நாட்டை படை அப்படின்னு சொன்னான். நாட்டை படையன்னு அயன் முதலாத்தந்த நடுர்மா மலருந்தி வீட்ட பண்ணி விளையாடும் விவலந்தன்னை கண்டீரேன்னு பாசுரம் ஆச்சியா திருமண கடைசியில. நாட்டை படை அப்படின்னு சொல்லிட்டு வியஷ்டி சிருஷ்டியை நீ பண்ணுவா அப்படின்னு பெருமாள் அவர்கிட்ட கொடுத்துருவார். இதுதான் டெலிகேஷன், ஹை லெவல் டெலிகேஷன். பெருமாள் பண்றாரு பத்தியா, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பெருமாள் அவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எல்லாம் பெருமாள் எல்லாம் பண்ணிட்டார். அவர் தானே எல்லாம் பண்ணிருக்காரு. அப்ப இதெல்லாம் இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமோ இல்லையோ, அவர் பண்ணிவிட்டார். முதல்ல அன்னைக்கே பண்ணிட்டார். அதான் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணிவிட்டார்னா, நீ படைச்சிருப்பா அப்படி சொல்லிட்டார். முக்கியமானது அவர் படைச்சார், மிச்சத்தை இருக்கிறத விட்டு படிச்சுட்டார். இப்ப என்ன பண்றது அப்படின்னா, நம்ம போல இருக்கும். இப்ப இந்த பூலோகத்துல இருக்கோம்னா அதுல நம்ம இருக்கோம்,
மனுஷால் இருக்கும், ஸ்தாவரங்கள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது இந்த லோகம். அடுத்து மேல இருக்கக்கூடிய லோகம் ஸ்வர்க லோகம். அது புண்ணியங்கள் பண்ணவா மாத்திரம் போகக்கூடியது. போனா அங்கேயே இருந்துட்டு போறாளா, அவளும் ஒரு நாள் கீழே தானே வரணும். அப்ப அது அந்த லோகம். சரி, ஆழ்வாருக்கு என்ன ஸ்திதி ஏற்படுதான்? சரி, அதுக்கப்புறம் பரமதம் இருக்கு, அங்க போனா திரும்ப வர முடியாது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நமக்கு இந்த திக்குகள்லாம் இருக்கே, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இதெல்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே போல இருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாராம் பெரியவருமாளை சேவிப்பதற்கு முன்பாக. அப்ப கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கெல்லாம் இதெல்லாம் எதுவும் இருக்குன்னா என்னதுக்கு, இது என்ன பிரயோஜனமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். பெரியவருமாளை சேவிச்சாரோ இல்லையோ, சரியாத்தானா இருக்கு. இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் பெருமாள் சரியா தான் பண்ணிருக்கான். எல்லாம் அவனுக்காகத்தான் இத்தனை பண்ணிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பத்தான் சொல்றார், ஓஹோ, குடதிசை முடிய வைத்து. பெருமாள் குடதிசை அப்படின்னா மேற்கு பக்கம், குணதிசை அப்படின்னா கிழக்கு பக்கம், வடதிசை தென் திசை, 4 திக்குகள் இருக்கோ இல்லையோ. முதல்ல குடதிசை சொல்லிட்டார். குடதிசை முடிய வைத்தான். பெருமாள் திருமுடி எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு பக்கத்துல இருக்கு. மேற்கு பக்கத்துல பெருமாள் தன்னுடைய திருமுடியை வைத்துக் கொண்டிருக்கிறான். முதல்ல சொல்லிவிட்டார். ஏன் சொன்னாருங்கிறத பார்க்கணும். சேஷித்தத்துக்கு சேஷித்தத்தை காண்பிக்கும்படியாக சொல்றான். சேஷித்தம்னா தான் தான் இந்த ராஜாதிராஜ சர்வேஷாம்னு சொல்லுகிறதோ இல்லையோ. ராஜாதிராஜனாக, இந்த அதாவது தேவாதிராஜனாக, தேவாதிராஜனாக, தேவப்பெருமாளாக, தேவ தெய்வங்களுக்கெல்லாம் அரசாக, தெய்வத்துக்கரசே என்ன திருமங்கையாழ்வார். திருவுக்கும் திருவாகிய செல்வா, தெய்வத்துக்கரசே செய்யகண்ணா அப்படின்னு தேரொழுந்தூருக்காக திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்துல ஒரு பாசுரம், திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படிங்கிறார். அப்ப அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார், சப்தம், தெய்வத்துக்கு அரசேன்னா. எத்தனை ஆச்சரியமான அதான் ஆழ்வாருடைய சொல்லு. செஞ்சொல், செஞ்சொற் கவிகாள் அப்படின்னு கூப்பிட்டாரோ இல்லையோ. ஆழ்வார் நம்ம ஆழ்வார் கூப்பிடுகிற பொழுது செஞ்சொற் கவிகாள் என்று சொன்னார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் கூப்பிடுறாரா அந்த மாதிரி. ஆஹா, அப்படி தெய்வத்துக்கு அரசாக தன்னுடைய சேஷித்தம் அப்படின்னா, சேஷின்னா எல்லாருக்கும் பெரியவனாக, அடிமைத்தனத்தை பெற்றுக்கொள்ளுவனாக, கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ளுவனாக, சுவாமியாக, அதுதான் அர்த்தம். அதாவது சேஷித்தத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியது. அதுதானே முடி. இந்த முடியை பார்த்தா எப்பேற்பட்ட முடியா இருக்குன்னா, பெரிய முடியா இருக்கு. வசத்தியா ஒருத்தர் வசரமா இருக்காருன்னா பெருசு இல்லையா. இப்ப பெருமாள் எப்படி இருக்கார்? பெருமாளை பார்த்தா பெரிய பெருமாள். அந்த பெருமானுடைய திருமுடியை பார்க்கணும். முதல்ல திருமுடி செய்ப்பாளா, திருமுடித்தான் செய்யணும். ஆனா அங்க இருந்து பார்த்துட்டு அதுக்கு மேல போய் பார்த்தோம்னா திருமுடியை பார்த்தா எவ்வளவு பெரிய திருமுடி. அதுதான் தானே இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவன், தானே இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன், தானே இந்த உலகத்தை உண்ணக்கூடியவன், தானே இந்த உலகத்தை உமிழக்கூடியவன், தானே இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்து காத்து ரட்சித்து அழித்து மீண்டும் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுக்கு சூச்சகமாக இருக்கக்கூடியதான திருமுடியை கொண்டு வந்து மேற்க வச்சிருக்கான் பெருமாள். அதுக்குதான் சூச்சகம். எதுக்கு சூச்சகம்? சேஷித்தம், தான் சேஷி அப்படிங்கிறது, நான் தான் சுவாமி அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் திருமுடியை அங்க வச்சிருக்கான் பெருமாள். குடதிசை முடியை வைத்தான். இந்த குடதிசை, அதாவது குடதிசையில ஆளவந்தார் யமுனாச்சாரியர் இருந்தார் இல்லையா, அவர் பெருமாளை செய்வது பிரதட்சணம் வருவார் இல்லையா. அந்த நாள்ல எல்லாம் இந்த தர்மவர்மாவினுடைய திருச்சுத்து, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அந்த திருச்சுத்து, முதல் திருச்சுத்து பெரிய பெருமாள் எழுந்துள்ளார். திருப்பிரம்புகள் 2 பெரம்பு இருக்கும். அங்க போய் ஏறினோடனே துவாரபாலகன் முடிஞ்ச உடனே கீழே போன உடனே சின்னதா ஒரு இடம் இருக்கும். அங்க 2 பெரம்பு இருக்கும். அதுதான் திருப்பிரம்பு. அந்த பெரம்புக்கு என்ன பேரு? அந்த பெரம்பை பிடித்து கொண்டுதான் என்னால நிற்க முடியலையேன்னு சொல்கிறார் ஆழ்வார். இந்த அதாவது மாயோனை மனத்தூண்கள் அதுக்கு பேரு. மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகிறோ வாழ்த்து நாளேன்னு குலசேகர பெருமாளுடைய திருவாக்கு. மாயோன்னு சொல்லப்படுகிறவன் உள்ளுக்குள்ள சாணிச்சிருக்கான். மாயோனை மனத்தூணே பத்தி நின்று, அந்த திருமணத்தூண்களை பத்தி கொண்டு நிற்கிறோம், என்னால நிற்க முடியல. அந்த ஆழ்வார் சொல்றார், அவருக்கும் உடல்லாம் உருகிறது, நம்ம ஆழ்வாருக்கும் உடல்லாம் உருகிறது, தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கும் உடல்லாம் உருகிறது, நமக்கு மட்டும் உருகவே இல்லை. அதுதான் சொல்ல வர கடைசியில.
அப்படி அந்த உருகிறது அவளுக்கெல்லாம் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்திதி இல்லை. அப்படி அந்த உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா பெருமாள், அதாவது அந்த தர்மவர்மா திருச்சுத்த பிரதட்சணம் பண்ணலாம். அந்த 7 பிராகாரங்களுக்குள்ளே முதல் பிராகாரம் தர்மவர்மாவனுடைய திருச்சுத்து. தர்மவர்மாங்கிற ராஜா தான் அந்த திருச்சுத்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதனால தர்மவர்மா திருச்சுத்துன்னு பேரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து கீழே இறங்கி காயத்ரி மண்டபம் வரும். காயத்ரி மண்டபத்துல கீழே இறங்கினோம்னா அதுதான் மேலப்படி, இந்த பக்கம் கீழப்படி, இந்த பக்கம் மேலப்படி. இதுல இருக்கக்கூடிய திருச்சுத்துக்கு என்னன்னு பேரு? ராசமகேந்திரன் திருச்சுத்துன்னு பேரு. அதுக்கப்புறம் தான் குலசேகர ஆழ்வாருடைய திருச்சுத்துன்னு பேரு. இப்படி ஆலிநாடன் திருச்சுத்து, அகலங்கன் திருச்சுத்து, திருவிக்கிரமன் திருச்சுத்து, கலிகராமன் திருச்சுத்துன்னு 7 திருச்சுத்துக்கள் இருக்கு. சப்தப்பிராகார மத்தியே அப்படின்னு பராசரப்பட்டருடைய திருவாக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளை பார்த்துட்டு அந்த அந்த இடத்துல ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் பிரதட்சணமா வருகிறான். வந்தா மேல பக்கம் வந்தவன கிடுகிடுன்னு வருவான். ஏ சுவாமி வேகமா பிரதட்சணம் பண்றீன்னு கேட்டா, இல்ல இது துரியோதனம் அமர்ந்திருந்த இடம் இல்லையோ. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தின் போது இந்த படகளை சைன்யங்கள் எல்லாம் திரட்டணுங்கிறதுக்காக முன்னாடியே வந்துட்டான். பெருமாளுக்கு முன்னாடி தலைவாட்டில் போய் உட்காந்துடுவோம், அங்கதானே பார்க்க போறான் கண்ணை அப்படின்னு அவன் வந்து உட்காந்துட்டான். அறிவிலி தானே, அங்க போய் பின்னாடி போய் உட்காந்துட்டான். அவன் அர்ஜுன உட்காந்து கிழ பக்கம் திருவடியில, இந்த பக்கம் வந்தா பெருமாள் இப்படியா அண்ணாந்து பார்க்க போற? பெருமாள் இப்படி படுத்துருக்க முடிச்சு பார்த்தாக்க பெருமாள் நேரம் தருவா. அங்கடி 2 கொண்டு எங்கள் மேல் நோக்கரியே எங்கள் மேல் சாவும் விழிந்துன்னு அர்ஜுனுக்கு தான் அது சேவையாச்சு. அப்ப அவன் அங்க போய் உட்காந்துட்டான். இது துரியோதனம் உட்கார்ந்து இருந்த இடம்னா அப்படின்னு வேகமா பிரதட்சணம் பண்ணுவாரான். இது வேண்டாம் அப்படி. அப்புறம் கீழப்படியில வந்த உடனே ரொம்ப நாள் மெதுவா பண்ணுவாராம். இந்த கீழப்படி வேலை பெருமானுடைய திருவடி பார்ச்சத்துல இருக்கக்கூடிய இடத்துல மாத்திரம் அந்த இல்லாத இடம் இல்லை, சுவாமி திருவடி பதிக்காத இடமே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பட்டர் நிர்வாகம் பண்ணுவாராம். அப்ப யாமுனாச்சாரியர் அதனால மேல பக்கம்னு சொன்னா அது மேற்கு திசை, குடதிசை முடிய வைத்து. ஆனா அது காமிக்கிறது சேஷித்துவத்துக்கு சூச்சகமாக இருக்கக்கூடிய திக்கு. ஆச்சா, குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி, கிழக்கு பக்கம் தான் தன்னுடைய திருவடியை நீட்டி விட்டுருக்காராம். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்குத்தான் திருமண்டங்குடி, ஏன்னா கிழக்கு பக்கம் தானே இருக்கு. அப்ப திருவண்டங்குடி வரைக்கும் நீட்டிச்சான். அந்த திருவண்டங்குடி வரைக்கும் பெரியவர்கள் நீட்டு இருக்காரு திருவடிய. அதனாலதான் இவருக்கு அனுகிரகம் பண்ணி பாட வச்சிருப்பாரு போலும் அப்படின்னு சொல்றாரு இடத்துல. ஆஹா, திருவடி வந்து எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா திருவண்டங்குடி பர்யந்தம் போய், அதனாலதான் கீழப்பக்கம் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் வாங்கணும்னா ரொம்ப விலைவாசி. ஏன்னா பெரியவருமாவுடைய திருவடி பார்சமே இருக்கும் இல்ல, அங்கேயே இருக்கும் இல்ல. மணல் வெளியில வந்தாலும் பெரியவருமாவுடைய திருவடி அந்த பக்கம் தான் நட்டிட்டு இருக்கார். வீதிகளுக்கு வந்தாலும் பெரியவருமாவுடைய திருவடி அங்கதான் நட்டிட்டு இருக்கார். அந்த கிழக்கு பக்கம்னு சொன்னாலே அது ரொம்ப, இது மற்றொரு இடத்துல, அதாவது திருநெடுந்தாண்டகத்துல கீழே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். அதாவது தென்னானாய், வடவானாய், குடபாலானாய், குணபால மதையானாய்னு 4 விதமான யானைகளை பத்தி சொல்றார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல. ஒரு பக்கம் யானையா அதாவது ஒரு பக்கம் இருக்கிறது, அதாவது மேற்கு பக்கம் யானைன்னா பெரிய பெருமாள், கிழக்கு பக்கம் யானைன்னா திருக்கண்டபுரம் செவரி பெருமாள், வடக்கே யானைன்னா திருவேங்கடத்தை பெருமான், தெற்கே யானைன்னா திருமாரதி ஜோலமலைன்னா அங்கே. அது 4 திக்குக்கு அப்படி சொன்னான். இது அதுக்காகத்தான் மதம் பிடித்த யானையை போலே சரித்து கொண்டிருக்கிறான்னு அங்கே வியாக்கியானம் பண்றான். குடபானாய் அப்படின்னா குடபால மதையானாய், மதையானாய்னார். அந்த இடத்துல மேற்கு பக்கத்துல பெருமாள் சயனிச்சுருக்காரோ இல்லையோ, குடபால மதையானாய். ஏன்னா மதம் பிடித்த, ஏன்னா அது பக்கத்துல அவ்வளவு சுவாதந்திரியம் இருக்கும் இல்லையோ, யானைக்கே சுவாதந்திரியம் நிறைய. பெரிய பெருமாளுக்கு எப்படி இருக்கும் சுவாதந்திரியம்? நம்ம அந்த சுவாதந்திரியத்துக்கு பக்கத்துல நம்மளால போக முடியுமான்னா பிராட்டி தான் அனுகிரகம் பண்ணி தான் பக்கத்துல கொண்டு போனோம். இல்லைன்னா நம்ம நேரடியா போய் பெருமாளை போய் பார்த்தீங்கன்னா என்ன பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா எங்க போய் இருக்கிறது, மூஞ்சி எங்க வச்சுக்க முடியாது இல்லையோ. அதுக்குதான் பிராட்டி தன்னுடைய புருஷகார பலத்தாலே பெருமானுடைய அருகாமையிலே கொண்டு சேர்க்கிறாள். அந்த பெருமை உண்டு பிராட்டிக்கு. அதான் புருஷகார பூதைன்னு சொல்லுகிறோம் சம்பிரதாயத்திலே. அப்படி இருக்கு. குணபால மதையானா என்று அந்த இடத்துல பெருமாள் குணதிசை பாதம் நீட்டி தன்னுடைய திருவடிகளை நீட்டி வச்சிருக்கான். இதாயா வாயா, இந்த திருவடியை சேர்த்து வையா, இதாயா உனக்கு எல்லாம் பண்ண போகுது அப்படின்னு. உபாயம் என்ன, உபயம் என்ன, பிராப்தியம் என்ன, பிராபகம் என்ன, எல்லாத்தையும் பண்றது திருவடி தான். அப்படி சேர்த்துவோம் அப்படின்னு குணதிசை பாதம் நீட்டினான் பெருமான். மேலே வடதிசை பின்பு காட்டி,
வடதிசை பின்பு காட்டுகிறான். ஏன்னா வடக்கு பக்கம்லாம் ரொம்ப சம்ஸ்கிருதம்லாம் நம்ம முரட்டு சம்ஸ்கிருதம். அங்க இருக்கிறவாள் வித்வான்னா வாரணாசி அந்த பக்கம்லாம் போனோம்னா அங்க இருக்கிறவாள்லாம் ரொம்ப வித்வான்கள் பண்டிதாள் அப்படின்னு சொன்னோம்னா முரட்டு சம்ஸ்கிருதம். அவளுக்கு கண்ட பாடம் இருக்கும். எத்தனையோ தாதுக்களை கண்டமா சொல்லுவா, கண்ட பாடமா சொல்லுவா. அவ்வளவு தூரம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எல்லாமும் திருத்த வேண்டும். இது ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை விடத்துல பிரசங்காது, அதாவது நல்ல விஷயம்தான், அதை சொல்றேன். அதாவது இங்கிருந்து நிறைய பேர் திருக்குடந்தையிலேருந்து நிறைய பேர் போனாலாம். இங்க இருக்கக்கூடிய வித்வான்கள் எல்லாம் புறப்பட்டு பெருமாள் எல்லாம் போய் சேவிச்சுட்டு வரணும்னு வடக்கு பக்கம் போயிருக்கா. போனா அங்கே வாரணாசியிலே பெரிய பெரிய பண்டிதாள்லாம் உட்கார்ந்து இருந்திருக்கா. இவாள்லாம் ஆணையும் கூட அங்க இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் ஆஜானுபாவா இருப்பா. இங்க இருக்கிறவா எத்தியோ சாப்பிட்டுட்டோ அப்படி கொஞ்சம் சாதாரணமா நம்மளை போல நல்ல சொல்லுமா இருந்தாக்கா அங்க போய் நின்னா பார்த்தா எங்க இருந்து வரேள் அப்படின்னு கேட்டிருக்கா. அவர் சொல்லிருக்கார், அப்படியே சொல்லிட்டு பயந்துட்டு கும்பகோணம்னு சொல்லணும், திருக்குடந்தைன்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணிட்டார், அங்க போயிட்டு சரி சரி இங்க இருந்தா வந்திருக்கோம் அப்படின்னு அந்த திருக்குடந்தை அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள்லாம் சொன்ன உடனே அவள்லாம் கேட்டா சரி சரி அங்க என்ன பிரசித்தம் அப்படின்னு கேட்டபோது நாங்கள் பெருமாள் இருக்கா, சரி அவளுக்கு எப்படி புரியுமோ என்னவோ அப்படிங்கிறதுக்காக அபரியாப்தாமிருதன், பெருமாள் என்ன பெருமாள்னா அபரியாப்தாமிருதன் அப்படின்னு. ஏன்னா அந்த பெருமாள் திருக்குடந்தை எம்பெருமானுக்கு அபரியாப்தாமிருதன்னு பேர். அமிர்தன், அனுபவிக்க அனுபவிக்க அனுபவம் போராதுங்கிற தோத்தம் எண்ணம் தான் வருமே தவிர ஒரு நாளும் அவனை அனுபவித்து முடித்தோங்கிற எண்ணம் ஒரு நாள் வரவே வராது. ஆறாத அமுது, ஆறா அமுது அப்படின்னு சொல்ல முடியலையோ. அதனால இவன் என்ன பண்ணிட்டா, அபரியாப்தாமிருதன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டா. அவர் அங்க இருக்கிற கேட்டார், சரி இதுல உங்களுக்கு உங்க பாஷையில மதராசி பாஷையில என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் சொன்னார் ஆறாமுதன், ஆறாவமுதன், ஆறாவமுதன் அப்படி சொல்லிருக்கார். திரும்ப சொல்லுங்க, ஆறாவமுதன், ஆறாவமுதன். என்ன அர்த்தம்னா, எத்தனை தடவை சேவிச்சாலும் அவனை அனுபவித்தோம் அப்படிங்கிற எண்ணம் வராமல் திரும்ப திரும்ப அனுபவிக்க வேணும் அனுபவிக்க வேணும் அனுபவிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம். ஆறாவமுதம், அமுதம் அமுதம் ஆறாவமுதம் அப்படின்னு சொன்னமோ இல்லையோ, அதான் அர்த்தமா சொல்லியிருக்காவாள்லாம். சொன்ன உடனே இந்த அபரியாப்தாமிருதங்கிற திருநாமத்தை காட்டிலும் ஆறாமுதன்கிற திருநாமம் தான் ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நாம் இங்க இருக்க மாட்டோம், இங்க வாரணாசியில் இருக்க மாட்டோம், உங்க ஊர் பக்கம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போய் கடைசி காலம் வரைக்கும் இங்கே இருந்தார்னு சொல்லுவா. அப்படி திருக்குடந்தை ஆறாவதனுக்கு உண்டானதான பெருமை. சேன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாளுமே அப்படிதான். அப்ப இங்க இருக்கிற பெருமாள் மட்டும் என்ன, அமுதினை கண்ட கண்கள் இவரையும் அமுதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா பெருமாள், திருப்பானாழ்வே சொல்லியிருக்காரோ இல்லையோ. இவர் வடக்கு பக்கம் பின்பறத்தை காட்டு இருக்காருன்னா, நம்ம ஊரா இருந்ததுன்னா முன்பக்க அழகு செய்துருவா. ஆனா அந்த முரட்டு வித்வான்களை எல்லாம் வசீகரிக்க வேணும்னா பெருமானுடைய பின்னழகன்னா காமிக்கணும். எப்படி பெருமானுடைய பின்னழக காமிச்சு அவர்களை வசீகரம் பண்ண வேண்டும் இல்லையோ. நம்ம சம்பிரதாயத்திலே சொல்லுவா, மற்ற பெருமாளுடைய முன்னழகெல்லாம் மேலகோட்ட திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய ராமப்பிரியனுடைய பின்னழகுக்கு சமமோன்னு சொல்லுவாளா அந்த ஊருக்காரா. இப்ப மேலகோட்ட திருநாராயணபுரத்துல பெருமாளுக்கு பின்னழகு ரொம்ப பிரசித்தம்னா, முன்னழகிலும் பின்னழகி பெருமாள் இவருக்கு கொண்டாட்டம் நம்ம பெருமாளுக்கு. ஆஹா, அவரையும் சொல்லுவதுண்டு. அப்படின்னா அவர்களுக்காக பின்பு காட்டினான் எம்பெருமான். வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி, தெற்கு பக்கம் பெருமாள் மண்ணுடைய விபீடனர்க்கா மதிலிலங்கை விபீடனன் கண் வைத்த அப்படின்னு சொல்லுவா ஆழ்வார், பெரியாழ்வாருடைய திருவாக்கு. மண்ணுடைய விபீடனர்க்கா, அதாவது யாருக்காக, விபீஷணனுக்காக பெருமாள் மதிலிலங்கை விபீடனர்க்காக மலர்கண் வைத்தருளிய எம்பெருமான். அந்த விபீஷணனை பார்த்துட்டு, ஏன்னா விபீஷணனுக்கு இத்தனை ஒத்தாசப்பட்டிருக்காரு. இது என்னாச்சுன்னா, சுக்ரீவன் எல்லாரும் என்ன பண்ணிட்டா, விபீஷணனை கூட கூட்டுட்டியானா உன்னை விட்டுட்டு போயிடுவேன்ட்டான். சுக்ரீவன் சொல்லியாச்சு, நீ அவனை மட்டும் இந்த ராட்சசனை கூட சேர்த்துட்டியோ நான் நிற்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டான். பெருமாள் பார்த்தா, நீ போனாலும் பரவாயில்ல, நான் விபீஷணனை வச்சுக்கத்தான் போறேன் அப்படின்ட்டார் பெருமாள். அப்படி, ஏன்னா அன்னி இந்த கண்ணு முன்னி இந்த கண்ணுன்னு ரெண்டு சொல்லுவா சம்பிரதாயத்துல. இன்னைக்கு தான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு ஒரு பசுமாடு, இதுக்கு முன்னாடி ஒரு ஈத்துல போட்டிருக்குமோ இல்லையா கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி இப்ப வருமா,
அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துல வருமா? இதுக்கு முன்னாடி போட்ட கண்ணுக்குட்டி அது. அந்த கண்ணுக்குட்டி இப்ப இது செனையா இருக்கு, இது கண்ணுக்குட்டி ஈந்துட்டே இருக்கு, ஈந்துருது. ஈந்து எடுத்து வச்சுட்டா, தட்டியில பிடிச்சு அந்த குழந்தை பக்கத்துல அந்த கண்ணுக்குட்டியை பக்கத்துல வச்சுட்டா. அது வாத்சல்யம் வாத்சல்யம்னு வத்சன்னு சொல்லப்படுகிற கண்ணுக்குட்டி மேல அப்படியே லஜ்ஜ, ரத்தம், ஷீடு இதோட இருக்கும். அது அப்படியே தன்னுடைய நாக்காலே நக்கி நக்கி அது எல்லாத்தையும் தோஷத்தை போக்கியமாக கொள்ளும். அதனாலதான் பெருமாள் தன்னுடைய குற்றங்களை, நம்மோட குற்றங்களை எல்லாம் குணமாக கொள்ளுகிறபடினாலே தான் அவனுக்கு வாத்சல்யம் அப்படிங்கிற கல்யாண குணத்தை காண்பிக்கிறான். வத்சலன், வாத்சல்யம் உடையவன் அப்படின்னு பேரு. அது போல அன்னை இந்த கண்ணு கூட பக்கத்துல வந்தா தன்னுடைய கொம்பாலும் குழம்பாலும் குத்துமா போலேன்னு சொல்லுவார்கள் பூர்வர்கள்லாம் வியாக்கியானத்துல. அப்படி முன்னாடி வந்தவன் சுக்ரீவன், இப்ப வந்திருக்கிறவன் பீஷணம். இவனைத்தான் அது பாரித்து கொண்டிருந்தான் ராமனே தவிர முன்னாடி இருந்தவன் நீ போனாலும் படுவான்டான். ஆஹா, மண்ணுடை விபீடனர்க்காய் எப்படி அந்த விபீஷணனுக்காகத்தானும் தென் திசை இலங்க நோக்கினான். வேதாந்தேசிகன் தன்னுடைய ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மண்ணுட விபீடனுக்கா மலர்கண் வைத்தருளிய எம்பெருமான் அப்படின்னு திருவரங்கன்னு சொன்னா கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் அந்த பக்கம் தெற்கத்தான் எழுதிருக்கா. அவரை பார்க்கறதுக்காக தான் தெற்கு நோக்கி சாரி சென்றுக்காரன் உடைச்சுட்டார் அவர். ஆஹா, அவர் விபீஷணனுக்கு அது அந்த காலம், அது போனா போட்டோம் இருக்கட்டும். அவனுக்கா அவ்வளவு ஒத்தாசை பண்ணார், எல்லாம் ஏழை பண்ணி கொடுத்தார், எல்லாம் பண்ணார். அவன் நம்முடைய குழந்தை என்னவா அங்க பரிபாலனம் பண்ணிருக்கான், ராஜ பரிபாலனம் பண்ணிருக்கான்னு பார்க்கணுங்கிறதுக்காக பெருமாள் அந்த பக்கம் தன்னுடைய குழந்தையை அனுகிரகம் பண்ணிக்கொண்டே பெருமாள் சனித்து கொண்டிருக்கிறான்னு ஆழ்வார்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவள் ரொம்ப சாதுக்கள். அவர் சாதுக்கள்லாம் என்ன, அவர்கள் அந்த அந்த ரீதியிலே காவியத்தில், அதாவது இதிகாசத்துல சொல்லப்பட்டது போல அவர் அதை சொல்லிவிட்டார். வேதாந்த வாசிரியர் தான், வேதாந்த தேசிகன்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த சுவாமி என்ன பண்ணிட்டார், அதெல்லாம் இல்லை, ஆண்டாளை சேவிக்கிறதுக்காக அவர் தெற்க பார்த்துட்டு இருக்காரு வழிய விபீஷனாவது ஒன்னாவதுன்றார் அவர். அப்படின்னா தென் திசை இலங்க நோக்கி பெருமாள் சேனிச்சிருக்காரு இல்லையோ. கடல் நிற கடவுள் எந்தை பெருமாளுடைய தினம் கடல் நிற கடவுள். இதெல்லாம் ஆச்சரியமான திருநாமம். இது போல யாரும் கொடுத்துருக்கவே முடியாது. கடல் நிற கடவுள். ஏன்னா கடல்னு சொன்னாலே நம்ம போனோம்னா நம்முடைய துக்கங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கடலை பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் கொஞ்சம் அப்படியே இலைகளும். இப்ப இவர் திருமேனியே கடல் நிறம்லாம் இருக்கு, கடல் நிறமா இருக்கு. நீலமேக க்ஷாமளன்னு சொல்ற இல்லையோ, நீலமேக வண்ணன் அப்படி சொல்ற இல்லையோ, அந்த மாதிரி இருக்கு இவருடைய ஆச்சரியமான திருமேனி. இந்த திருமேனியை பார்த்து சேவிச்சோம்னா நம்மளுடைய கவலை எல்லாம் படுது. என்ன திருமேனி, என்ன திருமேனி, என்ன திருமேனி. இந்த திருமேனியை சேவிக்கிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய விஷனங்கள் எல்லாம் போகும்படியா, நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போகும்படியா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும்படியா, நமக்கு அப்படியே பார்த்தோம்னா ஒரு புத்துணர்ச்சியே வருகிற பொழுது வருகிறா போலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சயனம். அதைத்தான் கடல் நிற கடவுள் நீலமேகமாக பெருமாள் இருக்காரோ. அப்ப கடல் நிற கடவுள் எந்தை, எல்லாத்துக்கும் மேல கடந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் கடல் நிற கடவுள் எந்தை எனக்கு தந்தை. அரவணைத்துயிலுமா கண்டு, அரவு ஆதிசேஷன் மேல சேனிச்சிருக்கார். எப்படி இருக்குன்னா ஒரு ரத்தனத்தை எடுத்து அப்படியே ஒரு செப்புல அப்படியே பதிச்சா அப்படி இருக்கும். அத போல பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அப்படின்னு நான் ஆழ்ந்தாள். அப்படியும் இதேதான். அப்படியே ஒரு ரத்தனத்தை எடுத்து அப்படியே செப்புல அப்படியே பதித்தார் போலே இந்த உலகமே ஜகத்து ரட்சண சிந்தையோடு அவன் இந்த ஜகத்தை எப்படி ரட்சிக்கணும் அப்படின்னு. ஏன்னா திருமேனி அப்ராகிருதமான திருமேனியும் இல்லையோ, பெருமானுடைய திருமேனி கடல் நிற கடவுள் அப்படின்னு சொல்லுமே. அவனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா நம்முடைய துக்கங்களை எல்லாம் போக்கும்படியாக, அவ்வளவு ஆச்சரியமாக வசனத்தை எல்லாம் தொலைக்கும்படியாக, பாவத்தை எல்லாம் தொலைக்கும்படியாக அத்தனை ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான அந்த சயனம்தான். அது அப்ராகிருதமாக உள்ளது, சுத்த சத்துவமயமாக உள்ளது. பரமேட்டி புமான் நிவர்த்தகா விஸ்வகா சர்வகா என்று அவ்வளவு ஆச்சரியமான அந்த திருமேனி கடல் நிற கடவுளந்தை அரவணைத்துயிலுமா கண்டு அவன் சேனிச்சிருக்கான். நம்மளெல்லாம் நல்லபடியா காப்பாத்தி காவந்து பண்ணி கூட்டு போயிடணும் அப்படின்னு பசங்காத விண்ணப்பம். தாயார்கள் எல்லாம் ஒரு உற்சவம் வருது, ஒரு இந்த வருதோ இல்லையோ, கோகுலாட்டமி வந்துடுதோ,
கெட்ட ஜெயந்தி வருது, இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் வர்றபோது நல்ல திருப்பணியாரங்கள் எல்லாம் பக்ஷணங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும்னா காவ காத்துட்டே இருக்கணும். இந்த குழந்தைய தேவை வாயில கொண்டுருமே. அது மாதிரி பெருமாள் நம்மளை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, காவல் பண்ணிருக்காரு. அதுக்காகத்தான் இந்த ரக்ஷகம், இவர்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது இல்லையோ தான். ததாம் எதத் பிரதம் மமான்னு எம்பெருமான் தெரிவித்தான். ததாமி எதத் பிரதம் மமான, ஒரு விரதமா வச்சுட்டு இவளெல்லாம் நல்ல வழி கொண்டு போகணும். அதுக்காகத்தான் பெருமாள் சம்சாரத்திலே கிழங்கு எடுத்தால் அல்லது பெயரமாட்டோன்னு பெருமாள் சாதிச்சுருக்கார், அடம் பிடிச்சிருக்கார். அங்கே திருவரங்கத்திலே நம்ம என்ன அடம் பிடிக்கிறோம்னா, நான் விட்டாலும் திருவரங்கத்துக்கு வருவேன், உன்னை சேவிக்கவே மாட்டேன், அப்படியே போடுவேன். இதுதான் நம்ம சொல்றது. அவர் பெரியவரா நாம் பெரியவரானா, அடத்திலே யார் பெரியவர்கள் அப்படின்னு கேட்டா தெரிஞ்சு போயிடும். ஆஹா, கடல் நிற கடவுளெந்தை அரவணைப்பு இருமா கண்டு உடல் எனக்கு உருகுமாறோ. இந்த உடல் அப்படியே உருகிறது, என்ன பண்ணணும்னே தெரியல. பெருமாளை சேவிச்சா என்னமா சேனம். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம், அந்த ஹரி இருக்காரோ இல்லையோ, அனுபூய ஹரி, பெரிய பெருமாளாக அப்படி மேல பெருமாள் வந்து சயனிச்சிருக்காரோ இல்லையோ, கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாளாக பூகி கண்டத்வய சரசசிக்த நீரோபகண்டாம் ஆவிர்மோதஸ்திமித சகுணானூதித பிரம்மகோஷாம் மார்கே பதிகனி வகை உருஞ்ச மானாபவர்காம் தம் பஷ்யேயம் தாம் புனரபிபுரீம் ஸ்ரீமதீம் ரங்கதாம்னஹா. பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னவா சாதிச்சிருக்கான், அவனுடைய திருமேனி என்ன, திருவடி என்ன, அவனுடைய பட்டு பீதாம்பரம் என்ன, அவனுடைய உதரவந்தம் என்ன, அவனுடைய எடி உந்தி என்ன, பட்டு பீதாம்பரம் என்ன, அவனுடைய திருமார்பு என்ன, கண்டம் என்ன, இப்படி அவனுடைய திருமேனியில இருக்கக்கூடிய அழகை பார்த்தோம். சௌந்தர்யமா, சௌகுமாரியமா, லாவண்யமா, அவயவ சோபையா, சமுதாய சோபையா அப்படின்னு எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தோம். நம்மாலே முடியவில்லை. உங்களுக்கு எல்லாம் உடல் உருகுதா? நீங்கள்லாம் ரொம்ப ஸ்திரமா இருக்கீங்க. அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீங்கள்லாம் ஏதாவது மருந்து சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த மருந்து இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், நானும் ஸ்திரமா இருக்கேன், என்னால் முடியலேன்னா. ஆழ்வார் சொல்றார், உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்வேன் உலகத்தீரே. உலகத்தில் இருக்கிற மக்களே, நீங்கள்லாம் ரொம்ப ஸ்திரமா இருக்கீங்க. பெரிய பெருமாளை சேவிக்க போனோம்னா ஸ்திரமா இருக்கும். பெருமாளை சேவிச்சுட்டு வந்த பிற்பாடு ரொம்ப ரொம்ப ஸ்திரமாயிடும். அப்படியா, எப்படி உங்களால முடியுது அப்படின்னு ஆழ்வார் நம்மளை பார்த்து ரொம்ப சாதாரண பாவம், ரொம்ப சாதுவோ இல்லையோ, பரம சாத்விகரோ இல்லையோ, அவர் கேட்டா, உங்களால எப்படி முடியுது? என்னால முடியவே இல்லையே, இதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்டுருக்கீங்களா? ஒருவேளை அது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் கொடுங்கோ, நானும் கொஞ்சம் நல்லா திருடமா இருக்க முடியறதான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாராம். என் செய்வேன் உலகத்தீரே, உலகத்து மக்களை பார்த்து கேட்கிறார், என்னால முடியலையே, உங்களால எப்படி முடியும் என்று கேட்கிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். மேலும் பார்ப்போம்.